ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் டேவிட் அன்பு. இன்றைக்கி நான் இந்த வீடியோவில் ஒரு நிமிஷம் இருங்க, ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது, அதை காமிச்சிட்றேன். தெரியுதுங்களா? சாரி, இப்போ தெரியும் நினைக்கிறேன். யூடியூப்லேருந்து நமக்கு 100K ஃபாலோவர்ஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து அச்சீவ் பண்ணதுக்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு அவார்டு கொடுத்துருக்காங்க. இது கொடுத்து கிட்டத்தட்ட ஒரு மாதம் ஆச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். இதை ஒரு வீடியோவாக போடுறதுக்கு நமக்கு டைம் கிடைக்கல. இன்றைக்கி நம்ம காமிச்சிட்றோம் பாருங்கள். பாக்ஸ் ஓப்பன் பண்ணதுமே உள்ளுக்குள்ளே 2 ஷீட்ஸ் இருந்துச்சு. அதை நான் முன்னாடி பார்த்ததுன்னு எடுத்து அடியில் வச்சுட்டேன். அதையும் காட்டுறேன். அடிப்படாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக மேலே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பிளாக் ஷீட் வச்சு கொடுத்துருக்காங்க. அப்போ தான் டேமேஜ் ஆகாமல் வரும் அப்படின்ட்டு அதையும் ஓரமாக வச்சு விட்ருவோம். ஒரு சர்டிஃபிகேட் மாதிரி அவங்களே கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் பக்கத்தில் கொண்டு வரேன், தெரியுதான்னு பாருங்கள். ஜூம் ஆகுதான்னு தெரில, இருந்தாலும் இந்த பிக்சர் எடுத்து நான் சைடில் அப்படியே என்ன பண்ணுறேன் அப்படின்னா போஸ்ட் பண்ணுறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகே, இதற்கு அடியில் தான் நீங்கள் எனக்கு கொடுத்த அங்கீகாரத்தினால யூடியூப்காரங்க அங்கீகாரம் கொடுத்துருக்காங்க. யூடியூப்காரங்க நம்மளை அங்கீகாரம் பண்ணாங்க அப்படிங்கிறத விட நீங்கள் தான் ஃபஸ்ட்டு நம்மளை அங்கீகாரம் பண்ணியிருக்கீங்க. அதனால தான் அவங்க நம்மளை என்ன பண்ணியிருக்காங்க, ரெக்கக்னைஸ் பண்ணியிருக்காங்க. ஃபாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எழுதியிருக்கு presented to David Hanbu for passing 1 lakh subscribers. தெரியுதுங்களா உங்களுக்கு? இதை நான் கரெக்டாக ஃபோட்டோ எடுத்து உங்களுக்கு சைடில் ஷோ பண்ணுறேன், பாருங்கள். ஓகே நண்பர்களே, முழுக்க நீங்கள் தான் காரணம். நான் ஏதோ எனக்கு தெரிஞ்சதை வீடியோவாக கன்வெர்ட் பண்ணி உங்களுக்கு போட்டுட்ருக்கேன், அவ்வளோதான். அதை தவிர வேறு நான் ஒன்றும் பண்ணலை. இதை அச்சீவ் பண்ணுறதுக்கு முழுக்க நீங்கள் தான் காரணம். பார்க்குறவங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க, லைக் பண்ணுறவங்க, நீங்கள் எல்லோரும் தான் இதற்கு முழுக்க காரணம். ரொம்ப நன்றி. நான் எதிர்பார்க்கல இதெல்லாம் நம்ம இவ்வளோ சீக்கிரம் வாங்குவோம் அப்படின்ட்டு. அதுவும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக என்னோடய பர்த்டே அன்றைக்கி, November 11 தான் என்னோடய பர்த்டே. November 11 பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட இந்த பர்டிகுலர் 1 lakh சப்ஸ்கிரைபர்ஸை கரெக்டாக நம்ம ரீச் பண்ணுறோம். கரெக்டாக அது எல்லாமே சரியான நேரத்தில் நடந்திருக்கு. இது நம்மளோட சக்ஸஸ் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளோட ஜேர்னி கரெக்டாக போயிட்டுருக்கு அப்படிங்கிறதுக்கான ஒரு அறிகுறியாக இதை நம்ம வச்சுக்கலாம். ஓகே ரைட். இந்த வெள்ளி டப்பா வச்சுட்டு இன்றைக்கி கிளாஸ் முடிச்சிருவோன்னு நினைக்காதீங்க. கிளாஸ் இருக்குது, இது உங்களுக்கு காட்டணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். அதனால தான் ஒரு நிமிஷத்தை இதை காட்டுறதுக்காக நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். சரிங்களா? கிளாஸ் இருக்குது, கிளாஸ் நடத்த விட மாட்டேன். நம்ம கிளாஸுக்கு போயிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா முடியலை. என்ன முடியலை? ஒரு ப்ரோக்ராம் முடியலையா, இல்லை அவன் பேசுகிறது கேட்க முடியலையா? என்ன முடியலை? அந்த 2 முடியலையும் கிடையாது. இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது ஒரு விஷயத்தை நம்மளால் பண்ணாமல் இருக்க முடியல அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். அது ப்ரெசண்ட்டாக இருந்துச்சுன்னா என்ன மாதிரி சொல்லலாம்? கடந்த காலத்தில் ஒரு விஷயத்தை நம்மளால் பண்ணாமல் இருக்க முடியல, ஐயோ என்னாலலாம் இப்போ அந்த நாடகத்தை பார்க்காம இருக்க முடியலைங்க. இப்போ தான் ஏதோ கொஞ்சம் பரவாயில்ல, அப்போல்லாம் நாடகத்தை பார்க்காம இருக்க முடியல, இப்போது புது நாடகத்துக்குள்ளே வந்துட்டேன், இந்த நாடகத்தெல்லாம் இப்போ என்னால் பார்க்காம இருக்க முடியல, ஒரு விஷயத்தை நம்மளால் அவாய்ட் பண்ணவே முடியல, அதை தவிர்க்கவே முடியல அப்படிங்கிறது இங்கிலீஷில் சொல்கிறதுக்கு நாம் என்ன வார்த்தையை யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அந்த முடியல தான் இன்றைக்கி நமக்கு சப்ஜெக்டாக இருக்குது. சரிங்களா? நல்லா கவனிக்கணுங்க நண்பர்களே. இந்த முடியல அப்படிங்கிறதுக்கு நாம் வச்சுருக்கக்கூடிய அந்த ஆங்கில வார்த்தை என்ன அப்படின்னா 2 இருக்குங்க. கேன் அப்படின்னா முடியும், ப்ரெசண்ட்டுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம். குட் அப்படின்னா பாஸ்டில் வந்து ஒரு செயலை நம்மளால் செய்ய முடிஞ்சது அப்படிங்கிறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம். ஆனால் இதை வச்சே கரெக்டாக அது மேட்ச் பண்ணிடலாமான்னு கேட்டால் கிடையாது. இது கூட இன்னும் ஒரு சில வார்த்தைகளை ஆட் பண்ணணும். கேன் அப்படின்னா ப்ரெசண்ட்டில் முடியும், நம்மளோட எபிலிட்டியை சொல்கிறதுக்கு, புரியுதுங்களா, நாம் அந்த வார்த்தை யூஸ் பண்ணுறோம். பாஸ்டாக இருந்துச்சு அப்படின்னா குட் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுறோம். ஆனால் இங்கே என்ன இருக்குது? முடியலை அப்படின்றதுக்கு. அப்போது கேன் நாட் அப்படிங்கிற வார்த்தையும் குட் நாட் அப்படிங்கிற வார்த்தையும் சேர்த்து நம்ம காண்ட் அப்படின்னு சொல்லணும். இங்கே குதுன்ட் அப்படின்னு நம்ம சொல்லணும். ஓகே, அது காண்ட், இது குடின்ட். இப்போ காண்ட் குடின்ட் அப்படின்னு சொன்னால் மட்டும் என்னால் அந்த விஷயத்தை செய்யாமல் இருக்க முடியல அப்படிங்கிற மீனிங் வந்துருமான்னு கேட்டால் வராது. அப்போ இதற்குன்னு பார்த்தீங்கன்னா பின்னாடி நாம் 2 தனிப்பட்ட வார்த்தைகளை யூஸ் பண்ணணும். ஒன்று இந்த ஹெல்ப் அப்படிங்கிற வார்த்தை, இன்னொன்று ஸ்டாப் அப்படிங்கிற வார்த்தை. ஓகே, காண்ட் ஹெல்ப் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம சொல்லலாம், இல்லாட்டி குடன்ட் ஸ்டாப் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம சொல்லலாம். காண்ட் ஸ்டாப் அப்படிங்கிற வார்த்தையை சொல்லலாம், குடன்ட் ஹெல்ப் அப்படிங்கிற வார்த்தையும் சொல்லலாம். 2ல் நீங்கள் எது போட்டாலும் மீனிங் வந்துடும். சரிங்களா? இது ஒன்று. அதற்கடுத்து நண்பர்களே, எந்த ஆக்ஷனை நம்மளால் நிறுத்த முடியல,
சாப்பிட்றது, அடிக்கடி சாப்பிட்றது நிறுத்த முடியலையா? ஓடுறது நிறுத்த முடியலையா? டிவி பார்க்குறது நிறுத்த முடியலையா? படிக்கிறது நிறுத்த முடியலையா? ஏதோ ஒரு ஆக்ஷனை நம்மளால் நிறுத்த முடியாமல் இருக்குல்ல, அது என்ன ஆக்ஷனாக இருந்தாலும் சரி, அந்த ஆக்ஷனை ஜெரண்ட் ஃபார்மெட்டில் போட்டுருங்க. முடிஞ்சு போச்சு வேலை. ஓகே, ஜெரண்ட் ஃபார்மெட்டில் போட்டுருங்க. போட்டோம்னா அந்த பர்டிகுலர் சென்டென்ஸை நம்ம ஈஸியாக மேக் பண்ணிடலாம். முன்னாடி என்ன வரணும்? ஒரு சப்ஜெக்ட் வரணும். யார் சப்ஜெக்ட்டு? யார் ஆக்ஷனை செய்கிறாங்களோ அவங்க தான் சப்ஜெக்ட். யாரால் இந்த பர்டிகுலர் ஆக்ஷனை நிறுத்த முடியலையோ அவங்க தான் சப்ஜெக்ட். அப்போது இங்கே வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், அதற்கு ஏற்றார் போல் யார் அந்த ஆக்ஷனை செய்கிறாங்களோ அந்த சப்ஜெக்டை போட்டுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் சொல்கிறேன், என் ஃப்ரெண்டுனால ஒருத்தங்களை பற்றி நினைக்காம இருக்கவே முடியல அப்படின்னு நம்ம சொல்கிறோம். என் ஃப்ரெண்டுனால அவங்கள பற்றி நினைக்காம இருக்கவே முடியல, அந்த அளவுக்கு ஒரு இம்பேக்டை கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் சிம்பிளாக சொல்கிறேன், மை ஃப்ரெண்ட் சப்ஜெக்டை போட்டாச்சு. ஏன் அப்படின்னா இவர் தான் அந்த ஆக்ஷனை செய்கிறாரு. ஓகேங்களா? மை ஃப்ரெண்ட் ப்ரெசண்ட்டில் அவனால் அவங்கள மறக்க முடியல அப்படின்னா மை ஃப்ரெண்ட் காண்ட் ஹெல்ப் அவங்கள என்ன பண்ணுறான், மறக்க முடியல அப்படின்னா திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கான். எப்படி திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கான் அதை நம்ம எழுதணும். மை ஃப்ரெண்ட் காண்ட் ஹெல்ப் திங்கிங் அபவுட் தெம். ஓகே, காண்ட் ஹெல்ப் ஃபர்கெட்டிங் அபவுட் தெம் சொல்ல வேண்டாம், திங்கிங். ஏன்னா எந்த ஒரு ஆக்ஷனை அவங்களால செய்யாமல் இருக்க முடியலையோ அதைத்தான் நம்ம போடணும். இப்போ திங்கிங்னு நினச்சிக்கிட்டே இருக்கிறாரு. அப்புறம் அந்த நினைக்கிறாரு பார்த்தீங்களா, அந்த நினைக்கும் செயலை அவரால் நிறுத்த முடியல, மைண்டுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு. ஓகே, இதுவே பாஸ்டில் அவரால் அந்த விஷயத்தை செய்ய முடியாமல் இருந்திருந்தால் மை ஃப்ரெண்ட் குடன்ட் ஹெல்ப், அவ்வளோதான். இல்லாட்டி குடன்ட் ஸ்டாப் அப்படின்னு சொல்லலாம். குடன்ட் ஸ்டாப் திங்கிங் அபவுட் தெம். அந்த அளவுக்கு அவங்க ஒரு இம்பேக்டை கொடுத்துருக்காங்க. இதை நம்ம சென்டென்ஸுக்கு ஏற்றார் போல் எப்படி வேணாலும் மாற்றிக்கலாம், சிச்சுவேஷனுக்கு ஏற்றார் போல். ஒரு விஷயத்துக்கு தான் அப்படின்னா கிடையாது, எல்லா விஷயத்துக்கும். எந்தெந்த விஷயத்தெல்லாம் நம்மளால் நிறுத்த முடியலையோ, அதை ஸ்டாப் பண்ண முடியலையோ, அது எல்லா விஷயத்துக்கும் என்ன பண்ணிக்கலாம், நாம் இந்த பர்டிகுலர் ஃப்ரேஸை யூஸ் பண்ணலாம். நண்பர்களே, இது முக்கியமான உங்களோட லாங்குவேஜ் சூப்பராக சூப்பராக இருக்கணும், ஃப்ளூவெண்ட்டாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த சென்டென்ஸெல்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சு யூஸ் பண்ணால் மட்டும்தான் முடியும், இல்லாட்டி கஷ்டம். புரியுதுங்களா நண்பர்களே? ரொம்ப ஈஸியான சென்டென்சஸ் தான். இதை வச்சு இப்போ என்ன பண்ணலாம், ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் ப்ரெசண்ட்டுக்கும் பாஸ்ட்டுக்கும் பிரித்து இப்போ பார்த்துடலாம். ஓகே, இப்போ நம்ம எக்ஸாம்பிள்ஸ்க்குள்ள போயிடலாம். இப்போ ஃபஸ்ட்டு செட் ஆஃப் எக்ஸாம்பிள்ஸ் நல்லா கவனிக்கும் நண்பர்களே. இந்த வார்த்தை, இந்த ஸ்ட்ரக்சர் என்ன அர்த்தத்தை கொடுக்குது? ஒரு விஷயத்தை நம்மளால் செய்யாமல் இருக்க முடியல அப்படின்னு சொல்லுது. அப்போ என்ன அர்த்தம்? அதை கண்டினியூஸாக நம்ம செஞ்சிட்ருக்கோன்னு அர்த்தம். புரிஞ்சுக்கணும், சரிங்களா? ரைட். என்னால் சிரிப்பை அடக்கவே முடியல. ஐயோடி, இந்த பிக்சரை பார்த்தா ஆட்டோமேட்டிக்காக எனக்கு சிரிப்பு வந்துடுது. கம்முன்னு இருந்தேன். அவர் வந்தார்னாலே மேனேஜரோ யாரோ ஒருத்தர் வந்து நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு சிரிப்பு வந்துடுது, அடக்கவே முடியலன்னு சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். அவரை பார்த்தாலே என்னால் சிரிப்பு அடக்க முடிய மாட்டேங்குதுரா அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் நாம் இந்த ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணுறோம். பாருங்கள், என்னால் சிரிப்பை அடக்கவே முடியல. யாரால்? என்னால். அப்போ இப்போ ப்ரெசண்ட்டில் நாம் அந்த ஆக்ஷனை பண்ணாமல் இருக்க முடியல அப்படின்னு சொல்கிறதுனால காண்ட் அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்ணணும். முடியலை அப்படிங்கிற வார்த்தை தமிழில் ஒரே மாதிரி தான் இருக்குது. ஆனால் நமக்கு தெரியும்ல, நாம் ப்ரெசண்ட்டில் ஒரு வேலையை செய்யாமல் இருக்க முடியலன்னு சொல்கிறோமா, இல்லை பாஸ்டில் நம்மளால் ஒரு விஷயத்தை செய்யாமல் இருக்க முடியல அப்படிங்கிறத ரெஃபர் பண்ணுறோமாங்கிறத பேசுகிற நமக்கு தெரியும். அதனால என்ன டென்ஸில் நீங்கள் மைண்டில் யோசிக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி வார்த்தையில் போட்டுக்கோங்க, சரிங்களா? பாருங்கள், ஐ காண்ட் ஸ்டாப் என்னவாமா, சிரிப்பை அடக்க முடியல. ஐ காண்ட் ஸ்டாப் அடக்க முடியல எதை? சிரிக்கிறத. அதை ஜெரனில் போடணும். அப்போது லாஃபிங். சிம்பிள். ஐ காண்ட் ஸ்டாப் என்னால் நிறுத்த முடியவில்லை, என்னால் அடக்க முடியவில்லை, கண்ட்ரோல் பண்ண முடியவில்லை. எதை? சிரிப்பதை. புரியுதுங்களா? ஐ காண்ட் ஸ்டாப் லாஃபிங், ஐ காண்ட் ஹெல்ப் லாஃபிங், ரெண்டுமே கரெக்ட். ஐ காண்ட் ஹெல்ப் லாஃபிங், ஐ காண்ட் ஸ்டாப் லாஃபிங். புரியுதுங்களா நண்பர்களே? ரொம்ப ரொம்ப ஈஸி, அவ்வளோதான். ஒரே சென்டென்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா சென்டென்ஸோட அர்த்தத்தையும் கண்டுபிடிக்க நேரம் முடிஞ்சிருக்கும். டக்கு டக்கு டக்குன்னு போகலாம். வாங்க. அவளால் அழுகை நிறுத்தவே முடியல. ஐயோ, இப்போ அவளால் அழுகாமல் இருக்கவே முடியல, அழுதுகிட்டே இருக்கா. ரொம்ப சிம்பிள் பாருங்க. ஷீ காண்ட்
ஹெல்ப்ங்கிற வார்த்தை இங்கே யூஸ் பண்ணலாம். ஸ்டாப்பு, ஹெல்ப். ஓகே, ஷி காண்ட் ஹெல்ப், அந்த ஆக்ஷனை ஐஎன்ஜி ஃபார்மில் போடுறோம். ஷி காண்ட் ஹெல்ப் க்ரையிங், ஷி காண்ட் ஹெல்ப் க்ரையிங். புரியுதுங்களா? மறுபடியும் சொல்லுங்கள். ஷி காண்ட் ஹெல்ப் க்ரையிங். இங்கே க்ரையிங்க்கு முன்னாடி அந்த ஹெல்ப் அப்படிங்கிற வார்த்தையும் அதுக்கு பதிலாக ஸ்டாப் அப்படிங்கிற வார்த்தையும் போடுறோம். சரிங்களா? இந்த ஹெல்ப் அப்படிங்கிற வார்த்தைக்கு பதிலாக ஹெல்ப்பிங்கோ, ஸ்டாப் அப்படிங்கிற வார்த்தைக்கு பதிலாக ஸ்டாப்பிங்கோ போட்டுறாதீங்க, தப்பு வராது அப்படி. ரைட்? அவனால் இருமலை அடக்கவே முடியல, கண்டினியூஸாக இருமிட்டு இருக்கான், அவனால் கண்ட்ரோல் பண்ண முடியலடா. ரொம்ப சிம்பிள் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்க. அவனால் ஹீ காண்ட் காஃபிங், ஓ தான் போடணும், ஏ போட்டக்கூடாது. காஃபிங், பாருங்க. ஹீ காண்ட் ஸ்டாப் காஃபிங். காஃப் அப்படின்னா இருமல். அந்த இருமல் வேலையை தொடர்ந்து செய்கிறது ஐஎன்ஜி ஃபார்மில் கொண்டு வந்துடுறோம். பாருங்க. ஹீ காண்ட் ஸ்டாப் காஃபிங், ஹீ காண்ட் ஸ்டாப் காஃபிங், ஹீ காண்ட் ஹெல்ப் காஃபிங். எது சொன்னாலும் கரெக்டு தான். அதிகமாக யோசிக்கிறத அவங்களால நிறுத்த முடியல, அதிகமாக யோசிக்கிறத அவங்களால நிறுத்த முடியல. பாருங்க, அவங்களால தானே. தே காண்ட் ஹெல்ப், அதிகமாக திங்க் பண்ணுறது, யோசிச்சுக்கிட்டே இருக்கிறது, ஓவர் திங்கிங் சொல்லலாம். ஒரு விஷயத்தை பற்றி அதிகமாக யோசிக்கிறது, ஓவர் திங்கிங். ஓவர் திங்கிங். தே காண்ட் ஹெல்ப் ஓவர் திங்கிங், ஐ காண்ட் ஹெல்ப் ஓவர் திங்கிங், வி காண்ட் ஹெல்ப் ஓவர் திங்கிங். என்ன ப்ரொனவுனை போட்டு சொன்னாலும் ஆன்சர் வந்துடும். அவங்களால அதிகமாக யோசிக்கிறத நிறுத்த முடியல. தே காண்ட் ஹெல்ப் ஓவர் திங்கிங். அவளால் அதிகமாக யோசிக்கிறது நிறுத்த முடியல. ஷீ காண்ட் ஹெல்ப் ஓவர் திங்கிங், ஷீ காண்ட் ஸ்டாப் ஓவர் திங்கிங். எது சொன்னாலும் கரெக்டு, மீனிங் வந்துடும். நம்மளால் வேலையை தள்ளி போடுவதை நிறுத்த முடியல. எப்பயுமே ஏதோ ஒரு வேலைன்னா அப்படியே தூக்கி போட்டுருவோம். எப்படி தள்ளி போட்டுருவோம். அப்படி தள்ளி போடாமல் குவிக்காக எங்களால் செய்யவே முடியலைங்க, எப்பயுமே தள்ளி போட்டே தான் இருக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம். பாருங்கள், நம்மளால். அப்போது வி காண்ட் ஸ்டாப், ஏன்னா ஹெல்ப் முன்னாடி யூஸ் பண்ணியிருக்கோம், அதில் நீங்கள் ஸ்டாப் யூஸ் பண்ணலாம். வி காண்ட் ஸ்டாப் ப்ரொக்ராஸ்டினேட்டிங். ஓகே, வேலை அப்படின்னா ப்ரொக்ராஸ்டினேட்டிங் த டாஸ்க் அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகே, we can't stop procrastinating the task, we can't help procrastinating. சொல்லுங்க, புது வார்த்தையாக ஒரு சிலருக்கு இருக்கலாம், ரொம்ப சிம்பிள். ப்ரோக்ராஸ்டினேட் அப்படின்னா தள்ளி போடுதல், போஸ்ட்போன்னு சொல்கிறோம்ல, அதற்கு பதில் இந்த வார்த்தை நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஓகே, ப்ரோக்ராஸ்டினேட், ப்ரோக்ராஸ்டினேட் சொல்லுங்கள். ப்ரோக்ராஸ்டினேட்டிங் சேர்த்து சொல்லுங்கள். we can't stop procrastinating the task, I can't stop, I can't help procrastinating the task. ஒரு வார்த்தையை பல டைம் சொல்லி பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு அது பரிச்சயமாகும், ஃபெமிலியர் ஆகும். சரிங்களா நண்பர்களே? குழந்தையினால் பனியில் நடுங்குவதை நிறுத்த முடியல, அப்படியே குளிரில் நடுங்கிறத நிறுத்த முடியல. ஓகே, பாருங்கள். த சைல்டு, பனியெல்லாம் சொல்ல தேவையில்லை, குளிர்னால அவங்களுக்கே தெரிஞ்சிடும். குளிர் எப்போ வரும்? பனியில் தான் வரும். த சைல்டு காண்ட் ஹெல்ப், நடுங்குதலுக்கு ஷிவரிங். ஓகே, ஷிவரிங். பாருங்கள், த சைல்டு காண்ட் ஹெல்ப் ஷிவரிங். பனியினால் அப்படிங்கிறத நீங்கள் சொல்லணும் அவசியம் கிடையாது. புரியுதுங்களா? ஏன்னா அந்த ஷிவரிங்கிறதே பனியில் தான் இருக்கிறாங்க அப்படிங்கிற அர்த்தத்தை கொடுக்குது. த சைல்டு காண்ட் ஹெல்ப் ஷிவரிங், த சைல்டு காண்ட் ஹெல்ப் ஷிவரிங், த சைல்டு காண்ட் ஸ்டாப் ஷிவரிங். ரெண்டுமே ஒரே அர்த்தத்தை கொடுக்கக்கூடியது. புரியுதுங்களா நண்பர்களே? அப்போ இதெல்லாமே இப்போ நம்ம கண்ணு முன்னாடி ஒருத்தங்களால் ப்ரெசண்ட்டில் அந்த வேலையை செய்யாமல் இருக்க முடியல அப்படிங்கிற அர்த்தத்தை கொடுக்குது. அப்போ கடந்த காலத்தில் ஒரு வேலையை ஒருத்தங்களால் செய்யாமல் இருக்க முடியலடா அப்படின்னு சொல்கிறதுக்கு இன்னொரு ஸ்ட்ரக்சர் இருக்குல்ல, அதற்கு இப்போ ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். இப்போ அடுத்த செட் ஆஃப் எக்ஸாம்பிள்ஸ் பாருங்கள். இது நம்ம பாஸ்ட்டில் தான் செஞ்சுருக்கோம் அப்படிங்கிறத சொல்கிறதுக்காக ஒரே ஒரு வார்த்தை மட்டும் ஆட் பண்ணியிருக்கோம். அது வந்து பாஸ்ட்டில் அந்த விஷயத்தை நம்மளால் பண்ணாமல் இருக்க முடியல அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காக. சரிங்களா? பாருங்கள், அப்போது மொபைல் ஃபோனை அடிக்கடி செக் பண்ணுறத பார்க்குறத அவனால் நிறுத்தவே முடியல, அந்த விஷயத்தை அவனால் கண்ட்ரோலே பண்ண முடியல, அடிக்கடி அந்த வேலையை செஞ்சுட்டு இருந்தா அப்படின்னு அர்த்தம். புரியுதுங்களா? அதை வந்து அவனால் அவாய்ட் பண்ண முடியல. பாருங்கள், நான் அப்போங்கிற வார்த்தையை நான் சும்மா மீனிங்காக வச்சுருக்கேன், அதனால் அதை ட்ரான்ஸ்லேட் பண்ண தேவையில்லை. அவனால் தான் அதை பண்ண முடியல. அப்போது ஹீ
couldn't ஏன்னா past couldn't stop checking the phone. Okay, checking the mobile அப்படியே போட்டாலும் கரெக்ட் தான். checking the phone சொன்னாலும் கரெக்ட் தான், checking the mobile சொன்னாலும் கரெக்ட் தான். பாருங்க, he couldn't stop checking the mobile, he couldn't help checking the phone, checking the mobile, எது வேணாலும் சொல்லுங்க, புரியுதுங்களா? ஆனால் இதை மறந்துட வேண்டாம். கடந்த காலத்தில் அவனால் ஒரு ஆக்ஷனை ஸ்டாப்பே பண்ண முடியல, கண்ட்ரோலே பண்ண முடியல அப்படிங்கிற சொல்கிறது தான் couldn't. he couldn't stop checking the phone. ஓகே, அவனால் மெசேஜை செக் பண்ணாமல் இருக்க முடியல. he couldn't stop checking the messages. கடைசி வார்த்தை மாற்றின முடிஞ்சு போச்சு. அவனால் மெசேஜஸை பார்க்காம இருக்கவே முடியல, அடிக்கடி எடுத்து செக் பண்ணிட்டு இருக்கான். he couldn't stop இல்லாட்டி help checking the messages. கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றினீங்கன்னா உங்களுக்கு புது புது சென்டென்சஸ் கிடைக்கும். சரிங்களா? அப்போது எப்போ பாஸ்டில் என்னால் நகம் கடிக்காமல் இருக்கவே முடியாதுப்பா, நகம் கடிச்சிக்கிட்டே கிடப்பேன் எப்போ பார்த்தாலும், என்னால் தானே. அப்போது ஐ couldn't help biting nails. அவ்வளோதான், biting nails, கடித்தல். ஓகே, I couldn't help biting nails. I couldn't help biting nails. என்னால் டெய்லியும் குளிக்காமல் இருக்கவே முடியல. பாஸ்டில் எப்படி என்னால் டெய்லியும் குளிக்காமல் இருக்கவே முடியல, எல்லா நாளும் நான் குளிச்சிருவேண்டா அப்படின்னு சொல்கிறத நாம் இந்த ஸ்ட்ரக்சர் வச்சு எப்படி சொல்லுவோம்? I couldn't சொல்லுங்க, I couldn't stop taking bath every day. அவ்வளோதாங்க, taking bath every day. I couldn't stop taking bath every day, taking a shower every day. புரியுதுங்களா? ரொம்ப ரொம்ப ஈஸி. கடைசி வார்த்தை மட்டும் மாற்றுறீங்க, அதாவது இந்த பர்டிகுலர் ஜெரண்டை மாற்றினீங்கன்னா வேலை முடிஞ்சுது. அடுத்து வாங்க, பதட்டத்தால் அவளால் பேசுகிறத நிறுத்த முடியல, அப்படியே பதட்டத்தில் பேசிக்கிட்டே இருக்கா. எப்போ? பாஸ்டில். ரொம்ப சிம்பிள், she couldn't stop talking. பதட்டத்தால், out of nervousness. Simple. She couldn't stop talking out of nervousness. She couldn't help talking out of nervousness. Help talking, stop talking, ரெண்டுமே கரெக்ட். எப்போ? பதட்டத்தால், out of nervousness. மறுபடியும் ஒரே டைம் சொல்லுங்க. She couldn't stop talking out of nervousness. இந்த வார்த்தையை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. பார்ப்பதை எல்லாம் வாங்கும் பழக்கத்தை கட்டுப்படுத்த முடியல. யாரால? என் தங்கச்சியாலும் சொல்லலாம். சரிங்களா? பார்க்குறது எல்லாத்தையும் வாங்கி தள்ளிடுறாப்பா. எப்போ? சின்ன வயசில் இருக்கும்போது. பார்க்கும் எல்லாத்தையும் வாங்கும் பழக்கத்தை அவளால் கட்டுப்படுத்த முடியவில்லை. பாருங்கள், மை சிஸ்டர். நீங்கள் இங்கே யாரை சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ அந்த சப்ஜெக்டை போட்டுக்கோங்க. மை சிஸ்டர் couldn't help வாங்கும் பழக்கத்தை, buying everything என்னவாமா? அவள் பார்த்தது. அப்போ she saw. புரியுதுங்களா? பாருங்க, my sister couldn't help buying everything she saw. ஏன்னா பாஸ்ட்ல நடந்துச்சு, அதனால she saw அப்படின்னு போட்டுக்கணும். she sees அப்படின்னு போட்டிங்கன்னா தப்பு. ஏன்னா இங்கே ப்ரெசென்ட் வந்தால் இங்கே ப்ரெசென்ட் வரதால் லாஜிக் இருக்குது, இங்கே பாஸ்ட்டாக இருக்கும்போது அங்கே ப்ரெசென்ட் போட்டோம்னா மிஸ் மேட்ச் ஆகும். அதனால இங்கே பாஸ்ட்டு, அதற்கு அங்கே சீஸ் அப்படிங்கிற வார்த்தைக்கு பதிலாக சா அப்படிங்கிற வார்த்தையை போடுறோம். ஓகே, பாருங்கள், மை சிஸ்டர் couldn't help buying everything. எப்படி? என் தங்கச்சியால் பார்க்கும் அனைத்தையும், எப்படி பார்க்கும் அனைத்தையும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். என் தங்கச்சியால் தானே பார்க்க முடிஞ்சது எல்லாத்தையும், அவள் தானே பார்த்தா, அதனால அவள் பார்த்தாள் அப்படிங்கிற அந்த சென்டென்ஸை கடைசியில் போட்டுட்டு மீதி இருக்க சென்டென்ஸை முன்னாடி எழுதுகிறோம். மை சிஸ்டர் couldn't help buying everything. ஓகே, எல்லாத்தையும் வாங்குவதை நிறுத்த முடியவில்லை. எந்த எல்லாத்தையும்? she saw, அவள் பார்த்த எல்லாத்தையும். புரியுதுங்களா? மை சிஸ்டர் couldn't help buying everything she saw. ஓகே, முக்கியமான ஒரு சென்டென்ஸ் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. உங்களுக்கு இடத்திற்கு ஏற்றாற் போல் நீங்கள் மாற்றிக்கோங்க. ஓகே, அடுத்து, திங்கட்கிழமைகளில் நேரமாக எழாமல் இருக்க முடியல. அப்போல்லாம் மண்டேரம் நேரமாக என்ன பண்ணிடுவேன், நான் எந்திரிச்சிருவேன், அதை கண்ட்ரோல் பண்ணாமல் இருக்க முடியல. ஓகே, யார் அப்படின்னா யாரோ ஒரு பேர் சொல்லிக்கலாம். சரிங்களா? என்ன பேர் வச்சுக்கலாம்? கல்யாணின்னு பேர் வச்சுக்கலாம். கல்யாணினால் திங்கக்கிழமையிலலாம் நேரமாக எல்லாம் இருக்க முடியல. ஓகே,
கல்யாணி couldn't stop getting up early எப்போ திங்கட்கிழமைகளில் on Mondays. ஓகே, Mondays. பாருங்க, கல்யாணி couldn't stop getting up early on Mondays. கல்யாணி couldn't stop getting up early on Mondays. இந்த ஸ்டாப்புக்கு பதிலாக ஹெல்ப்ங்கிற வார்த்தையும் போடலாம். ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் நம்ம லேடிஸ் மதர்ஸ் எல்லாருமே எல்லா நாளுமே உங்களால் நேரம் எந்திரிக்காமல் இருக்க முடியாது. அது உங்களோட ஹேபிட்டாகவே மாறிடுச்சு. அப்போ நீங்கள் எப்படி சொல்லணும் அப்படின்னா ஐ காண்ட் ஸ்டாப் தான் சொல்லணும். ஏன்னா ப்ரெசென்ட்டில் எல்லா நாளும் பண்ணுறீங்க. ஐ காண்ட் ஸ்டாப் கெட்டிங் அப் ஏர்லி எவ்ரி டே. எப்படி? ஐ காண்ட் ஸ்டாப் கெட்டிங் அப் ஏர்லி எவ்ரி டே. எல்லா நாளும் என்னால் நேரம் எந்திரிக்காமல் இருக்க முடியாது தம்பி, எல்லாரும் எந்திரிச்சு தான் ஆகணும். புரியுதுங்களா? இப்படி தான் நீங்கள் அதை சொல்லணும். ஓகே, ரைட். அடுத்து பாருங்கள். அப்போது பாஸ்டில் என் பாட்டிக்கிட்ட கதை கேட்காம இருக்க முடியல. ஓகே, அப்போது I couldn't help listening. Okay, listening to stories. யார்ட்டிருந்து? எங்கள் பாட்டிகிட்டு இருந்து. From my grandma. Okay, அவ்வளோதான். பாருங்கள், I can't help listening to stories from my grandma. I can't stop listening to stories from my grandma. Stop, help எதை வேணாலும் போட்டுக்கலாம், தப்பு இல்லை. I couldn't help listening. I couldn't help stop listening to stories. அதாவது லிசனிங்ங்கிற வார்த்தையை சொன்னாலே நீங்கள் எதை லிசன் பண்ணிங்க அப்படிங்கிறத சொல்லணும். புரியுதுங்களா? அப்போ தான் சென்டென்ஸ் கம்ப்ளீட் ஆகும். பொதுவாக நான் ஏதோ லிசன் பண்ணப்பா அப்படின்னு சொன்னால் ஒரு மீனிங் இருக்காது. ஏதோ நம்ம கண்டிப்பாக லிசன் பண்ணியிருப்போம். அதனால அந்த பர்டிகுலர் நவுனை சொல்லணும். அதனால எப்பயுமே இந்த லிசனிங் அப்படிங்கிற வார்த்தை கூட டூங்கிறது சேர்ந்து வந்துடும். புரியுதுங்களா? I could not help listening to stories from my grandmother. புரிஞ்சுங்களா நண்பர்களே? ரொம்ப ரொம்ப முக்கியமான எசென்ஷியலான ஒரு இங்கிலீஷ் ஃப்ரேஸ். மறக்கக்கூடாது, அதிகமாக யூஸ் பண்ணணும். இம்ப்ளிமெண்ட் பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா எதுவுமே மறக்காது, எல்லாமே ஃபிங்கர் டிப்பில் இருக்கும். புரியுதுங்களா நண்பர்களே? இதற்கான ஒரு சில ஹோம்ஒர்க் கொடுக்குறேன், ட்ரை பண்ணுங்கள். ரைட்? இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம வீடியோவை லைக் பண்ணிட்டு மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இதான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் பண்ணுற சப்போர்ட் தான் என்னை நல்லா என்கரேஜ் பண்ணும். அப்படியே மறக்காமல் அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களை தொடர்ந்து வந்து சேரும். நம்ம அடுத்த வீடியோவில் ஒரு நல்ல டாப்பிக்கில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் இந்த நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டுருங்க. தேங்க்யூ.